தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். அதாவது இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா என்னென்னா தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் இந்த தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. இந்த குளிர்காலத்தில் இந்த தேங்காய் எண்ணெய் ஏன் உறைஞ்சி கட்டி மாதிரி மாறிடுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது குளிர்காலத்தில் ஏன் தேங்காய் எண்ணெய் உறையுது, அதற்கான காரணம் என்ன, அதற்கு பின்னாடி உள்ள அறிவியலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உதாரணமாக தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எண்ணெயில் வருது, சரிங்களா? இப்போ குளிர்காலம் அப்படின்னாலே டெம்பரேச்சர் எப்போயுமே 25 டிகிரிக்கு கீழே வந்துடும். அதுவும் மார்கழி மாதம்னா நம்ம ஊர்லலாம் ரொம்ப குளிர்காலம் கீழே வந்துடும். இதே நீங்கள் லண்டன், அமெரிக்கா அந்த மாதிரி போனீங்கன்னா மைனஸ்லலாம் வரும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் அப்படியே உறைஞ்சி நின்றுக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னுங்கிறது இந்த ஃபோட்டோ பாருங்கள். கோகோனட் ஆயில் கெட்ஸ் ஃப்ரீஸ்டு இன் வின்டர்ஸ், அதாவது உறைஞ்சிரும். வின்டர்னா என்னன்னா குளிர்காலத்தில், பிகாஸ் இட் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அரௌண்ட் 24 டிகிரி. அதாவது எண்ணெய்க்கு இந்த தேங்காய் எண்ணெய்க்கு மெல்டிங் பாயிண்ட்னா உருகும் தன்மை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ். அதாவது இது மெல்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த மெல்டிங் பாயிண்ட் எப்போனா 24 டிகிரி. அந்த 24 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இது உருகுற தன்மை குறைவாக இருக்குமா. அதுதான் லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 24 டிகிரிக்கு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே கட்டி மாதிரி மாறிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைய குறைய குளிருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் பட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஏன்னா சரிங்களா, அந்த குளிரான காற்றுல என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த குளிரானது இந்த தேங்காய் எண்ணெயோட பட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இது அப்படியே திரவமாக உள்ளது கட்டியாக மாறிடுது. அதுக்கு காரணம் அந்த டெம்பரேச்சர் தான் சொல்கிறாங்க. இதே இது இந்த 24 டிகிரிக்கு மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாகவே வெக்கையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது கோடை காலம். அப்போ அந்த கோடை காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஹீட்டுக்கு இது ரியாக்ட் பண்ணுது, எது இந்த தேங்காய் எண்ணெய். அப்போ அந்த டயத்தில் இது திரவ நிலையில் இருக்குது, சரிங்களா? இது டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இது அப்படியே லிக்யூடாக இருக்குது, சரிங்களா? அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான். அதனுடைய லோ மெல்டிங் பாயிண்ட், அதாவது தேங்காய் எண்ணெயோட லோ மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கு மேலே இருந்தால் தான் லிக்யூடாக இருக்கும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி மாதிரி மாறிடுது. ஸோ இதுதான் காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் குளிர்காலத்தில் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது தலையில் முடியில் அப்படியே கட்டி மாதிரி நின்றுக்கிறோம். ஏன்னா குளிர்காலம்ல. ஸோ அப்படி நிற்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய அந்த தோல்லாம் ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் வருமா. அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி கட்டி கட்டியாக நிற்கிறதுனால இது பிரெயினுக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சயின்ஸ் ரிசர்ச்லலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லார்ட்டையும் சொல்லி சீக்கிரம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு 1 மந்த்து தான் இருக்குது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ.